ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு 11 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சோலார் ஃபென்சிங்கை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேன். எங்களோட பெரியப்பா தோட்டத்துக்கு வந்து அந்த சோலார் ஃபென்சிங்கை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அவங்க புதுசாக வர வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தேன். இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்ததை ஒரு வீடியோவை எடுத்து நம்மளோட சேனலில் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக பண்ணுறது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாம் வந்து இந்த சோலார் ஃபென்சிங்க்கு யூஸ் பண்ணுற கம்பியை வந்து எத்தனை கம்பி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை குச்சியில் வந்து இந்த சோலார் ஃபென்சிங் கம்பியை வந்து குச்சியில் வந்து எப்படி கட்டுறது அப்படின்றது மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டை வச்சு எத்தனை ஏக்கர் வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன் எங்களோட தோட்டத்தில் அப்படின்றத இப்போ ஒரு சிம்பிளாக வந்து நான் இதோ இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நான் உங்கள்கிட்ட தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போதைக்கு. இப்போது நான் வந்து என்னோடய தோட்டத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிற சோலார் ஃபென்ஸ் கார்டு இதுதாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நான் எங்களோட தோட்டத்துக்கு எத்தனை ஏக்கருக்கு வந்து இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 3 ஏக்கர் நிலம் வச்சுருக்குறோம். இந்த 3 ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோலார் பேனலு, இந்த அளவிலான பேட்ரி, இதே அளவிலான வந்து சோலார் ஃபென்ஸ் கார்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 14 AH பேட்டரிங்க இது. இந்த சோலார் பேனலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸு லூம் சோலார் பேனல் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட 3 ஏக்கருக்கு இதே போதுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட 3 ஏக்கருக்கு வந்து இதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டுக்கு. இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக வந்து இதிலே வந்து இந்த சோலார் ஃபென்ஸ் கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்த்தே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணால் போதும். சோலார் பேனல்லேருந்து வர்றதை வந்து ஃபென்ஸ் கார்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியும், பேட்டரியிலேருந்து வர கனெக்ஷன் வந்து அதே மாதிரி சோலார் ஃபென்ஸ் கார்டில் வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரியான டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள், கெப்பாசிட்டி இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ஏக்கர் டு 50 ஏக்கர் வரைக்கும் இது போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது பயன்படுத்துகிற சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 30 வாட்ஸ்லேருந்து 50 வாட்ஸு சோலார் பேனல் வரைக்கும் இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கங்க. நம்ம இதை பார்த்து நம்ம வந்து நம்மளோட சோலார் ஃபென்ஸ் கார்டை வந்து ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இப்போது இந்த 20 வாட்ஸு சோலார் பேனலை வந்து ஃபென்ஸ் கார்டில் வந்து நல்லா லென்த்தியாக ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் ஃபென்ஸ் கார்ட்லேயே வந்துடுது. இங்கே சோலார் பேனல்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக வந்து நம்ம இந்த ப்ளக்கை சொருக்கிட்டோம் அப்படின்னா சோலார் பேனல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்து இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டுக்கு வந்து போகும். இதிலிருந்து நாம் வந்து பேட்டரிக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த ஒயரை இங்கே ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரியில் இதிலிருந்து வர கரண்ட் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஸ்டோரேஜ் ஆகுங்க. இவ்வளோ தான் வந்து சோலார் ஃபென்ஸ் கார்டில் வந்து ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இதை வந்து வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்களா, இந்த வோல்டேஜை வந்து நம்ம லைனில் கொடுக்கணும். சரிங்களா? இதை வருது பாருங்கள், லைனில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் கொடுக்க வேண்டியதை நம்ம இந்த இதில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஆணி அடித்து அந்த ஒயரை வந்து இதில் முறுக்கியிருக்கிறோம். இந்த இடத்துல இது வந்து எர்த்துக்கு ஒரு ஒயரு, அந்த மெயின்லேருந்து வர லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரு. இது 2 விஷயம்தான். இது 2 விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா லைன் வந்து கரெக்டாக வந்து இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டுக்கு வந்து பாஸ் ஆகுங்க. அதே மாதிரி இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எண்ட் இன்சுலேட்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ட் இன்சுலேட்டரில் வந்து நம்ம குச்சியில் தான் நான் கட்டியிருக்கேன். எங்களோட தோட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மரக்குச்சியில் தான் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப 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 நம்மளுக்கு காஸ்ட் கம்மி. ஈஸியான முறையில் நம்மளோட தோட்டத்தை ரொம்ப எளிமையாக பாதுகாக்கலாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சோலார் ஃபென்ஸ் கார்டு போடணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எங்களோட தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6500லேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து நான் செலவு பண்ணியிருப்பேன். நான் ஏன் 10,000 ரூபா வரைக்கும் எனக்கு செலவாச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா,
இந்த கம்பியை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கட்டு கம்பியை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் ஒயர் நான் யூஸ் பண்ணேன். அந்த கிளட்ச் ஒயருக்கான காஸ்ட் கொஞ்சம் எகிரிடுச்சு. அதனால தான் எனக்கு 10,000 ரூபா செலவாச்சே தவிர, மற்றபடி வந்து இந்த கட்டு கம்பி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவான செலவு தாங்க ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னா, நம்ம வந்து சோலார் ஃபென்ஸ் கார்ட்லேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து எங்கேயும் வந்து பூமியில் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் நமக்கு வந்து டைரெக்டாக வந்து இந்த லைனில் மட்டுமே பாஸ் ஆகுங்க. இதனால் வந்து ஷாக் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக கிடைக்கும். அப்படி அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலேட்டர்லாம் போட்டிருக்கேன். மிடில் இன்சுலேட்டர், அப்புறம் எண்ட் இன்சுலேட்டர் அப்படிலாம் போட்டிருக்கேன். இதுதாங்க சோலார் ஃபென்ஸ் கார்டை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான மெத்தடுங்க. இது பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்மளோட தோட்டத்தை பாதுகாத்துக்கலாம். இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டில் என்னென்ன தான் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா ஆன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 24 ஹவர்ஸ்னு ஒரு மோடு இருக்குது, 12 ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. அப்புறம் இதில் வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து ஹெவியாக இருக்கணுமா இல்லை ஸ்லோவாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைரன் வந்து இது வரைக்கும் பாருங்கள், இதுக்கான சைரன் சவுண்டை வந்து ஆனில் வைக்கணுமா ஆஃபில் வைக்கணுமா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும், ஹையாக இருக்கணுமா லோவாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு வால்யூம் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்கே. இதை வச்சு நம்ம வந்து சென்சிட்டிவ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு செட் பண்ணிக்கலாம். ஹையாக இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னாலே வந்து நல்லா ஈஸியாக வந்து கரண்ட் வந்து இதில் போகும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வந்து எந்த உயிரினத்துக்குமே வந்து எந்த பாதிப்புமே ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு பயம் தானே தவிர இதனால் அந்த இதை டச் பண்ணுற உயிரினத்துக்கோ இல்லை மனிதர்களுக்கோ விலங்குக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க. அதுதாங்க இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டு இப்போது ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆன் பண்ணிட்டோமா? இப்போ வந்து இதில் லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்போது 24 ஹவர்ஸும் நமக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த 24 ஹவர்ஸ் மோடில் வச்சுருக்கலாம். 12 ஹவர்ஸ் மோடு வேணும் அப்படின்னா நம்ம 12 ஹவர்ஸ் அப்படி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பகலில் வந்து கரண்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணும், நைட்டில் வந்து அப்சர்வ் பண்ண கரண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து இதோட வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு முறை நம்ம இந்த 12 ஹவர்ஸ் மோடில் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக டெய்லியுமே வந்து சாயந்தரம் சூரியன் ஆஃப் ஆனதுமே 6 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வந்து ஆன் ஆகிடுங்க. திருப்பி வந்து பகல் விடிகிறப்போ அதிகாலையில் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்து சூரியன் முளைக்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்து ஆஃப் ஆகிடும். அப்போது அப்படியே வந்து கரண்ட்டை கன்சியூம் பண்ணும், நைட்டில் ரிலீஸ் பண்ணும். இந்த விஷயத்தை வந்து நம்ம 12 ஹவர்ஸ் மோடில் வச்சோம் அப்படின்னா பக்காவாக இது ஒர்க் ஆகுங்க. இப்போ வந்து நம்ம பகலில் வச்சு இதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால 24 ஹவர்ஸ் மோடில் நான் வச்சுருக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒயரில் டச் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைரன் சவுண்டு வரும். இப்போ நம்ம சைரன் வந்து ஆனில் தான் வச்சுருக்குறோம். இப்போ வந்து கரண்ட் இதில் வந்து பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா, சார்ஜிங்கும் ஆகுது. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணியிருக்கோன்றதுனால இந்த ரெட் கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி எரியுதா. இப்போ வந்து இதில் லைன் போயிட்டுருக்கு. இப்போ நான் எப்படி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஷாக்குங்க, ஒயரை தாண்டி பயங்கரமான ஷாக்கு எனக்கே அடிச்சிருச்சுங்க. ஆனால் சைரன் சவுண்டு தான் வரல. என்ன ப்ராப்ளம்? இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகும். நாம் அப்போ யூஸ் பண்ணி பார்த்தோம் இந்த சைரனை. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் கெட்டுப்போச்சா என்னன்னு தெரிலங்க சைரன் மட்டும். ஆனால் ஷாக் வந்து நல்லா ஹெவியாக கிடைக்குது இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டில். சோலார் ஃபென்ஸ் கார்டு, பேட்ரி, சோலார் பேனலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். என்ன விலை அப்படின்றத நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம வந்து மெயினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு லைனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு லைனில் கனெக்ட் பண்ணால் போதுமா, மற்ற லைனுக்கெலாம் வந்து கரண்ட் வருமா அப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு கம்பி தான் வந்து அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இந்த எண்ட் இன்சுலேட்டரில் பாருங்கள், பெண்ட் ஆகி அப்படியே திருப்பி கனெக்ட் ஆகி அப்படியே தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும் அப்படியே அந்த கம்பி. நாம் வந்து இதுக்கு ஒரு லைனு இதுக்கு ஒரு லைன் அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு லைனுக்கு மட்டும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா கீழே இருக்கிற லைனுக்கு மட்டும்தான் கரண்ட் வரும், மேலே இருக்கிற லைனுக்கு கரண்ட் வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழே இருக்கிற லைனையும் மேலே இருக்கிற லைனையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி
ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து பாஸ் ஆகுங்க. இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் சோலார் ஃபென்ஸ் கார்டு அமைக்கிறது வந்து. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து எர்த்தை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து ஷாக் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து எர்த்தை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்னா வந்து எர்த்தை வந்து நல்லா ஆழமாக கம்பி அடித்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஹெவியான ஷாக்கு கிடைக்குங்க. நான் யூஸ் பண்ணது வந்து இந்த கட்டுக்கம்பி தாங்க யூஸ் பண்ணேன். இதுதான் வந்து நான் கட்டுக்கம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 mm அவ்வளோதாங்க இருக்கும் இதோட திக்னஸ்ஸு. நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து கிளட்ச் ஒயர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு வந்து எடுத்து சுற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பயிர் முடிஞ்சதும் இன்னொரு பயிர் வந்து மாற்றி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சிரமமாக இருந்தது அந்த கம்பி யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கட்டுக்கம்பியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுக்கம்பியை வந்து இப்போ பயன்படுத்துகிறேங்க. இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து கிளட்ச் ஒயரு. நான் முதல்ல வந்து சோலார் ஃபென்ஸு போட்டப்போ யூஸ் பண்ணது. இந்த கம்பி வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை வந்து ஒரு ஈவனாக வந்து நம்ம வந்து சுற்றி வைக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நாளாக இந்த கம்பி வந்து நல்லா ரஸ்ட் ஆகிடுது. ஷேக் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் ஷேக்கு வரலைங்க. இதே வந்து நான் கட்டுக்கம்பி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவாக இருந்தால் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியான விலை அப்படின்றதுனால நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் வந்து இதை மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனாலேயே வந்து நான் வந்து கட்டுக்கம்பிக்கு மாறிட்டேன். இதுதான் வந்து ரீசன். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் 1 லைன் 2 லைன் யூஸ் பண்ணுறீங்க, சரி ஓகே. இந்த 3 ஏக்கருக்கு வந்து 2 லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை விட அதிகமான ஏக்கருக்கு வந்து கூடுதலான கம்பிகளை பயன்படுத்தி நம்ம வந்து சோலார் ஃபென்ஸ் கார்டு அமைக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுகளில் வந்து மாற்றம் வருங்க. என்ன மாற்றம் அப்படின்னா பேட்டரியை வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சுக்க போகிறோம். பேட்டரி வந்து நம்ம வந்து இந்த 2 லைனுக்கு வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிற பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 14 AH பேட்டரி பயன்படுத்தியிருக்கிறோம். இதே வந்து 4லேருந்து 5 லைன் பயன்படுத்தி ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பேட்டரியோட அளவுமே வந்து மாறுபடுங்க. ஒரு 50 AHலேருந்து 100 AH பேட்டரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டுக்கு வந்து நம்ம அதிகமான கம்பிகளை பயன்படுத்தி ஃபென்ஸ் கார்டு அமைக்கிறப்போ வந்து பயன்படும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த பேட்டரியை வந்து போதுமானதுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பேட்டரியை வந்து 3 ஏக்கருக்கு பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனலும் வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் சோலார் பேனல் தான். நாம் வந்து இதை அதிகமான அளவு கம்பிகளை பயன்படுத்தி சோலார் ஃபென்ஸ் கார்டு அமைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 ஏக்கருக்கு அமைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சோலார் பேனலோட அளவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிக்கணும். 50 வாட்ஸ் சோலார் பேனல் பயன்படுத்தி 50 AH பேட்டரியை பயன்படுத்தி நாம் யூஸ் பண்ணோம்னா சோலார் ஃபென்ஸ் கார்டை வந்து பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் வரைக்குமே இந்த பாக்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த ஒரு பாக்ஸே போதுமானது. நம்ம கூட்ட வேண்டியது சோலார் பேனல்லையும் பேட்டரியை மட்டும் கூட்டணும்னா போதும், சோலார் ஃபென்ஸ் கார்டை வந்து சிறப்பாக அமைக்கலாங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். முந்தின வீடியோ பதிவை விட இந்த வீடியோ பதிவில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதை எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட்டு அப்படின்ற எல்லா விவரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.